2001 ஆண்டு டிசம்பர் 5 இலங்கையில் தேர்தல் நாள். ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தருணம். ஆனால் அந்த நாள் இரத்தத்தால் எழுதப்பட்டது. நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வன்முறை, அச்சுறுத்தல், மோசடி இந்த தேர்தலை சூழ்ந்திருந்தன. மாலை 5:30 கண்டி அருகிலுள்ள கட்டுகஸ்தோட்டை மடவலை வாக்குச்சாவடியில் இருந்து ஒரு வாக்குப் பெட்டி வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதை பாதுகாக்க முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அந்த வாகனத்துடன் பயணித்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு ஆபத்து அவர்களை துரத்தியது. சிலர் அரசியல் ஆதரவுடன் இருந்ததாக கூறப்படும் குழுவினர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தனர். பயந்த வாகனம் வேகமாக சென்றபோது ஒரு மின் கம்பத்தில் மோதி நின்றது. அடுத்த சில வினாடிகளில் வரலாறு மறக்க முடியாத ஒரு கொடூரம் நடந்தது. ஆயுதமற்ற பயணிகள் வாகனத்துக்குள் சிக்கியிருந்தனர். தாக்குதலாளர்கள் கதவுகளை திறந்து நேரடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். சில நிமிடங்களில் 12 உயிர்கள் மௌனமாகிவிட்டன. அவர்கள் அனைவரும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சென்றது ஒரு வாக்குப் பெட்டியை பாதுகாக்க. ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இந்த சம்பவம் நீதிக்கான ஒரு போராட்டமாக மாறியது. விசாரணைகள் தொடங்கின. சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரிக்க ஒரு இளம் நீதிபதி முன்வந்தார். அவர் தனது கடமையைச் செய்ய மட்டும் முயன்றார். ஆனால் அவருக்கு எதிராக அழுத்தங்கள் வந்தன. ஜாமீன் வழங்குங்கள், இல்லையெனில் விளைவுகள் இருக்கும். தொலைபேசி மிரட்டல்கள், அடையாளம் தெரியாத கடிதங்கள். ஆனால் அவர் பின்னடையவில்லை. ஆண்டுகள் கடந்தன. வழக்கு நீண்டது. ஆதாரங்கள் பலவீனமானதாக மாறின. சாட்சிகள் மௌனமாகினர். இறுதியில் முழுமையான நீதியை இந்த வழக்கு காணவில்லை. 12 உயிர்கள் ஒரு இரவில் பறிபோனது. ஆனால் அவர்களுக்கான நீதி இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. சில குரல்கள் சுட்டெரிந்த அந்த இரவிலேயே மௌனமாகின. ஆனால் அந்த மௌனம் இன்னும் நீதியை தேடிக்கொண்டிருக்கிறது.